தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். எலியாவின் மன அழுத்தம், மன உளைச்சல். நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன், என்னையும் கொன்று போட பார்க்கிறார்களே. உமக்கு வைராக்கியமாய் நான் ஊழியம் செய்தேன் ஆண்டவரே, எனக்கு இந்த கதியா? இதையே நினைச்சு 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 பேசி பேசி எலியாவுக்கு மன அழுத்தம் வந்து விட்டது. நேற்று கர்மேலின் மேல் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி பலியை பட்சித்து கர்த்தரே தேவன் என்று ஒரே நாளிலே தேசத்தையே தேவனுக்கு நேராக திருப்பின மாபெரும் விசுவாச வீரன், ஜெப வீரன், இன்னைக்கு சூறை செடியின் கீழ் படுத்துக் கொண்டு, போதும் கர்த்தாவே, நான் நல்லவன் அல்ல, நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன், என்னையும் கொலை செய்ய தேடுகிறார்களே. பக்தன் எலியாவுக்கு இந்த மன அழுத்தம். அவர் என்ன சொன்னாருங்க? சூறை செடியின் கீழே படுத்துக்கொண்டு நான் செத்தா போதும். சூறை செடியின் மரணத்தை விரும்பினார் அவர். ஆனால் அவர் மரணம் எப்படி முடிந்தது? அக்கினிமயமான குதிரைகள் ரதம் வந்து மரணத்தை காணாமலேயே பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டார். நான் செத்தா போதும், நான் ஏன் இந்த உலகத்தை வாழற, எனக்கு வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருந்தால் கர்த்தர் சொல்கிறார், நீங்க நினைக்கிற மாதிரி அல்ல, நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மேலாக நடத்தி உங்கள் கண்கள் ஆச்சரியப்படுத்த விதத்தை கர்த்தர் நடத்துவா. அது உங்கள் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அந்த பக்தனுக்கு கொடுத்த வெற்றி ஏன் நமக்கு தர மாட்டாருங்க? 100% சொல்றேன், கர்த்தர் நமக்கும் வெற்றியை தருவா. உங்கள் கலக்கங்கள் மாறும், சந்தேகம் விலகும், எல்லா இருளும் விலகும், இருதயத்தில் நல்ல சமாதானம், தைரியம் உண்டாகும். இப்பவே அதை ரிலீஸ் பண்றாரு ஆண்டவர் உங்களுக்கு. உங்கள் சரீரத்தில் முழுமையான ஒரு பலனை கர்த்தர் தருகிறார், தைரியத்தை தருகிறார். பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.